மொழியே வாழி. அதிமுக பாஜக கூட்டணி டம்மாறு. குஷியில் திமுக. எடப்பாடியை சந்திக்க மறுத்த அமித்ஷா நேரத்தை வீண் செய்ய விரும்பவில்லை என்று அதிரடி. இது பாஜக தரப்பு சொல்லுகின்ற விடயம். ஆனால் அதிமுக தரப்பு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் அமித்ஷாவை சந்திக்க மறுத்துட்டோம், அண்ணாமலை மூலமாக கூட எங்களுக்கு தகவல் வந்தது, நாங்கள் தான் சந்திக்க மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நாங்கள் சந்திக்க மறுத்தோம் தெரியுமா அப்படின்ட்டு அதிமுகவினர் 1000 காரணங்களை அடுக்குகின்றார்கள். ஆனால் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எங்களை சந்திக்க முயற்சி பண்ணார், ஆனால் நாங்கள் சந்திக்க மறுத்துட்டோம். ஏன் தெரியுமா சந்திக்க மறுத்துட்டோம் அப்படின்னு பாஜக தரப்பில் சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அதிமுகவும் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வருதாம். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையும் காலியாகி கொண்டே வருதாம். மூன்றாவதாக, எடப்பாடி பழனிசாமியை எதை வைத்து நம்புறது அப்படின்னு அமித்ஷாவுக்கே சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதாம். ஏன்னா நடந்து முடிந்த பல தேர்தல்களில் அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசியலை அதிமுகவில் இருந்து செஞ்சாராம். அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற எந்த விடயத்தையும் நம்மளால் நம்ப முடியாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மறுத்து விட்டாராம். அது மட்டும் இல்லை, பாஜக தொண்டர்களை இன்றைக்கி அதிமுக கூட்டணியுடன் இணைந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னால் வேலை பார்ப்பாங்களா அப்படின்றதே சந்தேகமாக இருக்கிறதா. அது மட்டும் கிடையாது, அதிமுகவுடைய வாக்கு வங்கியே கிராமப்புறங்கள் தானா. இன்றைக்கி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுனால கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் நெருங்கி இருக்கிறதா. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இப்போது 6.5 கோடிக்கு மேலான வாக்கு வங்கி இருக்கிறதா. ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி வாக்குகள் இருக்கிறதாம் தமிழகத்தில். இப்படி 1.5 கோடி வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக சமூக வலைத்தளத்தின் மூலமாகத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களாம், அரசியலே பழகி கொண்டிருக்கின்றார்களாம், அரசியலே பார்த்து கொண்டிருக்கின்றார்களாம். இப்படி 1.5 கோடி வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக சமூக வலைத்தளத்தை பின்தொடர்வதனால ஒன்று சீமானை பின்தொடர்கின்றார்களாம், இல்லை விஜய் அவர்களை பின்தொடர்கின்றார்களாம். அதிமுக பக்கமும் புதியவர்கள் வரல, திமுக பக்கமும் புதியவர்கள் வரல. அதனால் பாஜக இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தா என்ன பலத்தை பார்த்தீங்கன்னா கண்டுட முடியும். அதனால் பயனில்லாத ஒரு கூட்டணியை மீண்டும் உருவாக்க விரும்பலை அப்படின்னு பாஜக நினைக்கிறதா. அண்ணாமலை அமைதியாக இருந்தால் அதிமுக எழுச்சி பெறும் அப்படின்னு அமித்ஷா நினைச்சாராம். அதே மாதிரி பாஜகவினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் அதுதான் நினச்சாங்களாம். அது அண்ணாமலை கிட்டேயே பார்த்தீங்கன்னா எடுத்து சொன்னாங்களாம். அண்ணாமலை நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தன்னா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் எழுச்சி பெறுவார்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அதனால் அண்ணாமலை இப்போது வழிவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றாராம் 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்டுக்கொண்டதுனால. இந்த கருத்து நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முன்மொழிந்தது. ஸோ அதிமுக வளர்ச்சிக்கும் அதிமுக தேர்தலை சந்திப்பதற்கு அடுத்த கட்ட பணிகளை செய்வதற்கும் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா வழிவிட்டு நின்னதாக பாஜகவினர் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலும் அதிமுக எழுச்சி பெறுற மாதிரி தெரியல, எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வர்ற மாதிரியே தெரியல. திமுகவே அதிமுகவை குச்சி விட்டு குத்தி நோண்டி களத்துக்கு வாடா என்று அழைக்கிறதா. யார் ஊரில் குற்றச்சாட்டு வச்சாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பதிலளிக்கிறாங்களாம். திமுகவில் இருக்கிறவங்க எனக்கு எதிரியே எடப்பாடி பழனிசாமி தான் என்று அரசியல் களத்தில் திமுகவே முன்னிறுத்துகிறதாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய விரும்பலை, அரசியல் களத்தில் போராட்டத்துக்கு வரல, அந்த நோக்கத்தில் இருப்பது போலவே தெரியுது. நம்ம கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் தான் கண் விழிப்பார், அதற்கு முன்பெல்லாம் அவரை பார்க்கவே முடியாது, யாரை எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுறது அப்படின்னு ஆளுங்கட்சியே வருத்தப்படுகின்ற அளவுக்கு தான் பிரதான எதிர்க்கட்சியினுடைய நிலையே இருக்கிறது. அதனால் விழுந்துவிட்ட அதிமுகவை எழுச்சி பெறுவதற்கு பாஜக கூட்டணி எதற்கு? எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு அண்ணாமலை ஏன் தியாகம் பண்ணணும் அப்படின்னு பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆசைப்படுறாங்களாம். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க மறுத்துட்டார்னா உளவுத்துறை ரிப்போர்ட்டானது அவருக்கு கையில் கிடச்சிருக்காதா? நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மோடிக்கு பக்கத்திலே எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சாங்க. அப்போது எப்படியாவது ஒரு 10 தொகுதி வெற்றி பெற்று விட வேண்டும் தமிழகத்தில், அது பாஜகவுக்கு வலிமை சேர்க்கும் என்று உளவுத்துறை மூலமாக
அதிமுக பாஜக ஒன்றிணைந்தால் ஒரு பெரிய மெகா கூட்டணியாக இருக்கும். அது திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கும். அதனால் எடப்பாடி பழனிசாமி எழுந்து வருவார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு என்று அமித்ஷா அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாராம். உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்தாங்களாம். ஆனால் அதிமுக இருக்கிறவங்க திட்டவட்டமாக மறுத்தே விட்டார்களாம் ஆது அர்ஜுனா அவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு. அதனால் கடந்த கால தேர்தல்கள் பாஜகவுக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை பற்றி தெரிந்து தான் எடப்பாடி கிட்ட பார்த்தீங்கன்னா இறங்கி வந்தாங்களாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எடுத்தறிந்து பேசினாராம். பக்கத்திலே உட்கார வச்சிருந்தாலும் சரி, பல்ல இழிச்சிட்டு நேராக சென்னை வந்தவர் அதிமுக பாஜக கூட்டணி உறவை துண்டை அறுத்து எறிஞ்சிட்டு போயிட்டாராம். அதனால் எடப்பாடி பழனிசாமியை எப்படி நம்புறது அப்படின்றது தான் அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்கிறதா? அதிமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றது அமித்ஷாவுக்கு உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க விரும்பலையா அமித்ஷா? எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினரும் கட்சிக்காரங்களும் அடுத்தடுத்து வழக்கில் சிக்குவதனாலும், தேர்தல் ஆணையமானது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கி இருப்பதனாலும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். இந்த எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்ததாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டலை கொடுத்த விஷயமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமானது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதுக்கு இப்போ தேர்தல் ஆணையமானது உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்குது. என்ன மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, பாருங்க, அதிமுக என்பது ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது, அங்கீகாரம் கொடுப்பது, சின்னத்தை ஒதுக்குவது, அதோட தலைவர்களை அங்கீகாரம் செய்வது ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அதனால் தயவு செய்து தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையில் உயர்நீதிமன்றங்களோ இல்லை நீதிமன்றங்களோ தலையிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா, அவருக்கு ரெட்டலை கொடுக்கலாமா என்ற வழக்கில் எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது. தடை விதிச்சிருந்தீங்கன்னா அந்த தடையை நீக்கணும். நாங்கள் ரெட்டலை தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பாக நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். அதனால் அந்த தடையை நீக்குங்க. நீதிமன்றம் தலையிட வேண்டாம். ஒரு நீதிமன்றம் ஒரு கட்சியை ஒருபோதும் வழிநடத்த முடியாது. அதே மாதிரி நீதிமன்றம் ஒரு கட்சியுடைய பொறுப்பாளர்களை நியமிக்கவும் முடியாது. அதனால் சங்கங்கள் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நிர்ணயிப்பது தேர்தல் ஆணையம்தான். ஆகையினால எடப்பாடி பழனிசாமி வழக்கில் எந்த தடையும் விதிக்கக்கூடாது. நாங்கள் முடிவெடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமானது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது. அதாவது பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வருமான வரி, அதுக்கப்புறம் இடி, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம், இப்படி பல வழக்குகள் பார்த்திங்கன்னா நெருக்கடி தந்துக்கிட்டே இருக்குது. தேர்தல் நெருங்க நெருங்க கொடநாடு வழக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிரச்சனையாக வரும். அதனால் கட்சிக்காரங்களையும் காப்பாற்றணும், கட்சியும் காப்பாற்றணும், தன்னையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் அமித்ஷாவை சந்தித்தாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க விரும்பியதாகவும், எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக அண்ணாமலை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அண்ணாமலை அமித்ஷா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், கடைசியில் அமித்ஷா அவர்கள் தான் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டலுக்கு உருவாக்க வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. நம்ம அடுத்த தேர்தலில் தோத்தா நம்ம இழக்க போகிறது ஒன்றும் கிடையாது. அதனால் கட்சி வளர்ச்சியை மட்டும் பாருங்கள். கூட்டணி பற்றியான விஷயங்கள் அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை நான் இப்போ சந்திக்க நேரம் இல்லை. நான் அவசரமாக கல்யாணத்துக்கு வந்தேன். அதனால் அண்ணாமலை, நான் கிளம்புறேன், நீ போய் வெங்கையா நாயுடு திருமணத்தில் அங்கே வரவங்களாம் பார்த்து உரையாடி விட்டு நான் இருந்த இடத்துல இருந்து வெங்கையா நாயுடு குடும்ப திருமணத்தை கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கைப்பிடிச்சி இழுத்தும் போயிட்டு வெங்கையா நாயுடு கிட்ட விட்டுட்டு அமித்ஷா அவர்கள் விருன்னு போயிட்டாராம். எடப்பாடி பழனிசாமியை நான் சந்திக்க விரும்பலை அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக. எதை நம்பி அதிமுக கூட போகிறது அப்படின்னு சொல்லி சந்திக்கலை. எல்லாமே அரசியல் கணக்கு தான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை நாடி வருகின்ற போது அமித்ஷா அவர்கள் விலக்கி விட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவிலிருந்து யாரும் அமித்ஷாவை சந்திக்க விரும்புகிறோம் அப்படின்னு தகவலும் சொல்லலை. இரண்டாவது, பாஜகவிலிருந்து நிறைய பேரும் அமித்ஷாவை சந்திக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. எடப்பாடியுடைய பையன் இருக்கார் இல்லையா, அவரிடமே தொடர்பு கொண்டு அண்ணாமலையே பேசினதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக மறுத்து விட்டதாகவும் தகவல் வருகிறது. ஏன்னா பாஜகவுடன் கூட்டணி என்றாலே ஒரு 15% வாக்குகள் அதிமுகவுக்கு போயிடுதான். ஏப்பா, சிறுபான்மையர் வாக்கு ஒட்டுமொத்தமாக என்ன அதிமுக வரப்போகுது, சிறுபான்மையர் மட்டும்தானே பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை,
எப்படி திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் தமிழகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவுக்கும் எதிர்ப்பு வாக்குகள் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த எதிர்ப்பு வாக்குகளை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் மற்றும் தலித்து வாக்குகள் மட்டுமல்ல, பொது சமூகத்தின் மத்தியிலே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கென்று ஒரு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது. இப்படி சிறுபான்மையர், பட்டியலினம் மற்றும் பொது தளத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய எதிர்ப்பு வாக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக அறுவடை செய்து நாங்கள் அடித்தட்டு மக்களுடைய வாக்கை வாங்கி தான் வெற்றி பெற்றோம். ஆனால் இன்றைக்கி பாஜகவை சேர்த்தோம்னா 15% வாக்குகள் அவுட்டு. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கோர் ஓட்டு 20%. அந்த 20% மட்டும்தான் எங்களால் வாங்க முடிகிறது. ஆகையினால நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்பலை அப்படின்னு அதிமுக சொல்லிவிட்டதாக ஒரு தகவல். ரெண்டாவது, அமித்ஷாவும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படலை. எடப்பாடியும் அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படவே இல்லை. இப்படி 2 பேரும் அவங்கவுங்க வேலைக்கு வந்தாங்க, அவங்கவுங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இடையில் பாஜகவில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க விரும்பினார்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பொய்யான தகவலை சொல்கிறாங்க அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் நெருக்கத்தில் தான் இருக்குது மறைமுகமாக. அதிமுக பாஜக கூட்டணி எப்போதோ உருவாகி விட்டதுப்பா. எடப்பாடி பழனிசாமி வேங்க வயல் பிரச்சனை பற்றி பேசினாரா? வகுப்பு சட்டத்தை பற்றி பேசினாரா? அதனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் நெருக்கத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு தொடர்ச்சியாக பொய்யே சொல்லிக்கிட்டு வராங்களாம். இப்படி தொடர்ச்சியாக பொய்யே சொல்லிக்கிட்டு வரதுனால மற்ற கட்சிகள் அதிமுகவை நெருங்கி வருவதை இவங்க தடுக்கிறாங்க மறைமுகமாக. இந்த போலியான பிரச்சாரத்தினால அதிமுக கூட்டணி கனவுகள் சிதைந்து கொண்டே வருது. இப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்பிக்கையை ஏற்படுத்துதா பாஜகவுடன் கூட்டணி இல்லைப்பா அப்படின்னு அதிமுக அந்த நம்பிக்கையை பாஜகவில் இருக்கக்கூடிய இல்லை பாஜகவுடைய ஆதரவாளர்கள், ஏன்பா என்னைக்கா இருந்தாலும் பாஜக விடாதுப்பா அதிமுகவை. தாவேக்காவுக்கு அதிமுக தேவை, அதே மாதிரி அதிமுகவுக்கு தாவேக்கா தேவை. 2 பேரும் கூட்டணி போட்டால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால் தாவேக்கா அதிமுகவை நோக்கி நகர்கிறது அப்படின்ற செய்தி வருகின்ற போதெல்லாம் பாஜக எப்படி விட்டுரும் அதிமுகவை? அதனால் தாவேக்கா கணக்கு போடலாம் அதிமுகவுடன் போகிறதுக்கு, ஆனால் ஒருபோதும் பாஜக விடாது அப்படின்னு சொல்லியே மற்றவர் அதிமுக பக்கம் நெருங்குவதை தடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது அமித்ஷா அவர்கள் கல்யாணத்துக்கு வந்தார். அதன் அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போது எடப்பாடி பழனிசாமியே பார்த்தீங்கன்னா பல ரெய்டுக்கு பயந்துக்கிட்டு, பல வழக்குகள் பயந்துக்கிட்டு அமித்ஷா கிட்ட தஞ்சம் அடைய பார்த்தாரு. ரெட்டலையும் கட்சியும் காப்பாற்றணுமா இல்லையா? தேர்தல் ஆணையமானது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கிறதே. அதனால் எடப்பாடி பழனிசாமி தான் கேட்டாருன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு புதிய புரளியை கலப்பி விடுறாங்க. அதிமுக கூட்டணியை எப்படியாவது சிதைத்தாதான் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியும் என்று பாஜக திட்டம் போடுறாங்க. அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கிடக்கூடாது. திமுகக்கு இணையாக மீண்டும் அதிமுக அரியணையில் ஏறிடக்கூடாது. அதிமுக போனது போட்டோம், அடுத்தது யார் என்பதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக இருப்பதனால இந்த முறை தோல்வி அடைந்தாலும் அதிமுக ஒரு பெரிய கூட்டணி போட்டுறக்கூடாது. பாஜகவுக்கு ஒரு கூட்டணி இல்லைனா கூட பரவாயில்ல என்பதற்காக தான் பொய்யான பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது, அதிமுக பாஜக கூட்டணி நெருக்கத்தில் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் நெருங்கிட்டாரு, பாஜக எடப்பாடியுடன் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பொய் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பொய் பரப்புரையினால் அதிமுகவுக்கு பெரிய இழப்பு. தயவுசெய்து இப்படி பரப்புரை செய்யாதீங்க. நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டோம். ஆனால் எங்கள் கட்சி தலைவர்கள் யாராவது பாஜகவுடன் கூட்டணி இருக்குது, தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லாத பொழுது ஏன் கற்பனை குதிரையை தட்டி விட்றீங்க அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து கேட்குறாங்க. முக்கியமாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொன்னார். என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் அவங்கள அரவணைப்போம் அப்படின்னு சொன்னார். அதில் பாஜக இருக்குதா இல்லையா என்பது பற்றி நமக்கு தெரியல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எதற்காக கூட்டணி வைக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் பல இடத்திலும் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் கூட்டணி வைக்கிறோம். அதனால் கூட்டணி உடன்பாடு என்பது தேர்தலுக்கு மட்டும்தானே கண்டி தொடர்ந்து பயணிப்பதுக்கு கிடையாது. அதனால் எங்கள் கட்சியுடன் கூட்டணிக்கு யார் வேணுமானாலும் வந்திருக்கலாம், இனிமேல் கூட வரலாம். ஆனால் அவங்க கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றா இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவங்க பேசுகிறது தான் நாங்கள் பேசணும், நாங்கள் பேசுகிறது அவங்க பேசணும் அப்படின்ற நிர்பந்தம்லாம் கிடையாது. ஆனால் திமுகவில் எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுகவாகவே மாறி போயிடுச்சு. அதனால் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதே கிடையாது. அவங்களாம் ஏன் தனித்தனியாக கட்சி வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு தெரியல. அதனால் வாக்கு சிதறக்கூடாது என்பதற்காக, எதிரே இருக்கின்ற வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மற்றவருடன் கூட்டணி வச்சுக்கிறோம்.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொள்கையோ அவங்களுடைய திட்டங்களையோ அப்படியே கையில் பிடிச்சிக்கின்னு பார்த்திங்கன்னா போவது கிடையாது. அதனால் எங்களை ஆதரித்த யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியாலும் பாதிப்பு வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பாஜகவுக்கு அழைப்பு விட்ட மாதிரி பேசினார் ஒரு 20 நாளைக்கு முன்பாக. ஆனால் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது. அதே மாதிரி அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க விரும்பலை என்று சொல்லி அதிரடி காட்டியிருப்பதாகவும் தகவல் வருகிறது. எதிர்காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் என்று நினச்சவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த கூட்டணி உருவாவது டமார் ஆனது டமார் தான் அப்படின்றது உறுதியாக இருக்குது. சரிங்க, எடப்பாடி பழனிசாமி சந்திக்க விரும்பலை என்பது உண்மையா, இல்லை அமித்ஷா சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொன்னது உண்மையா? யார் சொன்னது உண்மை? உங்கள் கருத்து தாங்க முக்கியம். களத்தில் நீங்கள் தானே இருக்கிறீங்க. நன்றி நண்பர்.